நம்ம தமிழ் கடவுள் முருகரை இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் தாண்டி சில நாடுகளில் வந்து முருகரை வந்து கும்பிட்டுட்டு வராங்க. அந்த தகவலை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மக்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து கும்பிட்றாங்க அப்படின்னா, ஈரான், சிரியா இதோட எல்லை ஓர பகுதிகளில் வந்து வழிபட்டு வராங்க. அந்த இன மக்கள் பேர் யுசிடி. அங்கே வந்து சிஞ்சார்ன்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலையை சுற்றி இருக்கிற இன மக்கள் இந்த முருகரை வந்து வழிபடுறாங்க. மலைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முருகரோட கோவில் இருக்கும். அதே வகையில் இந்த சிஞ்சார் மலையை சுற்றி இருக்கிற மக்கள் முருகரை வழிபட்டுட்டு வராங்க. அவங்களோட இனமான யுசிடி இனத்தை 7 கடவுள்கள் தோற்றுவித்ததாகவும் அதில் முதல் கடவுள் வந்து மயில் மேல் ஏறி வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஈரான்லேயும் சிரியாவிலையும் சரிங்க, மயிலே கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான ஊரில் அவங்களோட கடவுள் முதல் கடவுளே வந்து மயில் மேலே ஏறி வந்ததுனால மயிலை முழுமுதற் சின்னமாக வச்சு வணங்குறாங்க. இந்த இசடி மக்களுக்கும் நமக்கும் நிறையவே ஒத்துமை இருக்குங்க. இந்த பொட்டு வைக்கிற விஷயம், குத்துவிளக்கு பயன்படுத்துகிற விஷயம் வர வந்து மயில் மேல் அமர்ந்திருக்கிற அந்த அவங்களோட முதல் கடவுள் அவர் தான் நம்ம வந்து முருகர்னு சொல்கிறோம். அந்த மயில் வந்து ஒரு பாம்பை மெரிச்சிட்ருக்கிற மாதிரி தான் இருக்குமா. கோயில் முகப்பில் வந்து பாம்போட சிற்பங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ இசடி மக்களுக்கும் நமக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. நாம் முருகர்னு வணங்குகிறோம், அவங்க தௌசி மெலக் அப்படிங்கிற பேரோட வணங்குறாங்க. ஸோ நாம் எப்படி வெண்கல சிலை வச்சு வழிபடுறோமோ அதே தான் அவங்களும் வந்து வெண்கல சிலையை வச்சு வழிபடுறாங்க. இவங்க வந்து ரொம்ப பழங்குடியின மக்கள். இவங்களுக்கும் வந்து எந்த ஒரு மதமும் கிடையாது. அவங்க முன்னோர்கள் எந்த கடவுளை வழிபட்டு வராங்களோ இணைய வரைக்குமே அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சீனர்களால் அவலோகதீஸ்வரா, ஓகேங்களா, ஒரு அமைதிக்கான நேர்மைக்கான கடவுளை வந்து முருகர் வந்து வழிபடப்படுறாரு. இப்போ நாம் எப்படி ஒரு கஷ்டம், ஒரு ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட்டு நல்ல பலன் கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கான கடவுள், கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் சைனீஸ் மக்கள் வந்து ஒரு நேர்மைக்கான கடவுளாக, ஒரு அமைதிக்கான கடவுளாக வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக வந்து இந்த அவலோகிதேஸ்வரா அந்த இமேஜை நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள், வணங்குறாங்க. ஸோ உலகம் முழுக்க முருகரோட வேறு பேர்களை மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க. நம்ம தமிழர்கள் வாழ்கிற இலங்கையில் சிங்களவர்கள் இருக்காங்க. சிங்களர்கள் வந்து புத்தரை வணங்கினாலும் பல பேருக்கு இஷ்ட தெய்வமாக வந்து கார்த்திகேயன் நம்ம முருகரை வந்து வழிபடுறாங்க. அதாவது மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், முருகரை வணங்கியிருப்பாங்க, ஸோ இஷ்ட தெய்வமாக நடந்திருக்கும். ஸோ அது மாதிரி சிங்களர்களுமே வந்து இஷ்ட தெய்வமாக முருகரை வழிபட்டுட்டு வராங்க மதங்களை தாண்டி. அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோவிலுக்கு இருக்கிற பக்தர்கள் வந்து நம்ம தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, சீனர்கள், மலேசியர்கள், உலகம் முழுக்க பல மதங்களை சேர்ந்தவர்களும் அவருக்கு நேர்த்திக்கடன், மொட்டை போட்டுக்கிறது, காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த தைப்பூசத்தில் வந்து பார்க்கலாம். வழிபடக்கூடியவங்க மதங்களையும் தாண்டி இணைய வரைக்கும் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து தமிழர்களுக்கோ இல்லை இந்தியர்களுக்கோ மட்டுமான கடவுளே கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேறு வேறு பேர்களில் உலகம் முழுக்க வழிபட்டுட்டு வராங்க. சீனாவிலையுமே புத்த மதத்திற்கு முன்றைய காலகட்டத்தில் முருகனை வழிபட்டிருக்காங்க. இதுக்கு சான்று என்ன அப்படின்னு, சீனாவில் இருக்கிற மஞ்சுசிரி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு குகையில் பழங்கால ஓவியங்கள், தொன்மை பண்டைய கால வரலாறுலாம் இப்போ நமக்குலாம் எப்படி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குது, அது மாதிரி இப்போ பண்டைய கால ஓவியங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதில் அவங்க வணங்கின தெய்வமாக முருகர் தான் இருந்திருக்காரு. அதாவது அவங்களோட கடவுள் வந்து மயில் வாகனனாக இருந்திருக்காரு. ஆப்வியஸ்லி மஞ்சுசிரி அப்படின்ற ஒரு பேரோட கூப்பிட்டாலும் அது வந்து முருகர் தான். கம்போடியா, வியட்நாம் மாதிரியான புத்த நாடுகளில் புத்தருக்கு முன்னாடி, புத்த வழிபாட்டுக்கு முன்னாடி நம்ம முருகர் வழிபாடு தான் இருந்திருக்கு. ஆனால் முருகருங்கிற பேர் தான் அவங்க மொழியில் வச்சு கூப்பிட்ருக்காங்க. ஒன்று தொற்று வணங்கக்கூடிய கடவுளாக வந்து முருகன் இருந்திருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக வந்து முருகன் இருந்துகிட்ருக்காரு. இன்றைக்கி வைகாசி விசாகம். இன்றைய நாளில் முருகரை பற்றி ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பால் குடம், காவடி இது மாதிரியெல்லாம் எடுத்தோம்னா நம்ம இந்த வருஷம் என்ன காரியம் நினைக்கிறோன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளார நடந்துடும். அதாவது இன்றைக்கி வந்து முருகருக்கு பிறந்த நாள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பிரார்த்தனையாவது வைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். முருகரோட பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் நம்ம ஒரு கல் உப்போ இல்லை ஒரு பால் பாக்கெட்டோ
முடிஞ்சவங்க வெள்ளி கூட வாங்கலாம். முருகருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு, நெய் சாதம், ஒரு கலவை சாதம், உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சு உங்களோட கஷ்டத்தை சொல்லி அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளார நிறைவேறிடும். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவரோட நான் தினமுமே நான் ரியலைஸ் பண்ணுறேன். எனக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாமே வந்து சால்வ் ஆனதுக்கு அவரை கும்பிட்டதுக்கு அப்புறம்தான். ஆத்மார்த்தமாக நம்பிக்கை வந்து 100% இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. மூட நம்பிக்கைன்னு நம்ம எந்தெந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு நடக்காத வரைக்கும் தான். நமக்கு நடக்கும்போது தான் ஓகே இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, கடவுள் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி தான் நானுமே வந்து முருகரை பற்றி ஃபீல் பண்ணேன். என்னோடய நிறைய பிரச்சனைகளை வந்து கடவுள் முருகர் தான் வந்து தீர்த்து வச்சார். அதனாலே நான் அவரை பற்றி அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அப்பப்போ மீன்ஸ் இதுவரை ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவும் நம்ம போட்டோம்னா இது வந்து ஆன்மீக சேனல் ஆகிடும். அதனால் ஏதோ ஒன்று வைகாசி விசாகம் இன்றைக்கி வந்து அவரை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக நிறைய சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் முருகரை ரொம்ப சின்சியராக வந்து கும்பிட ஆரம்பித்தேன். உங்களுக்கும் வந்து அவரை பற்றி தெரியணும், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை முருகனின் கருணை அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்து வைக்கிறேன். முருகனால் நிறைய சேஞ்சஸ் வந்து எங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.